வளவன் பேரு. பாண்டிச்சேரி எல்லையில இருக்கிற வளவனூர் தாங்க எங்க ஊரு. ஒரு புயல்ல 3000 தென்னை மரங்கள் நாசமா போச்சு. தொழில் எதுவும் இல்லை. எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். இங்க ஒரு கட்டடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் பேர் தவிரங்க. சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தாடு பக்கத்துல பின்னேறுங்கிற கிராமம். அங்க விவசாயம் அதிகமா பாதிக்கப்பட்டதுனால வருமானம் இல்ல. கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். இங்க வந்து சிமெண்ட் குலைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ரவி. திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கிராமம் கிரிவல பாதையில அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க. சினிமால நடிக்கணும்ன்ற ஆசையில மெட்ராஸ்க்கு ஓடி வந்துட்டேன். இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ಸೂಪರ್ವೈಸರಾ வேலை பார்க்கறேன். ನನ್ನ ಹೆಸರು ವೀರು. ಸ್ವಂತ ಊರು ಗಂಗಾವತಿ. ನನಗೆ 5 ಅಕ್ಕ ಅದಾರಿ. ಅವ್ರ ಮದುವೆ ಮಾಡೋ ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲ ನನಗೆ ಐತಿ. ನಾನು ಊರಾಗ ಕಾರ್ಪೆಂಟರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ ರೀ. ಅಲ್ಲಿ ಸಂಬಳ ಸಾಕಾಗಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಚೆನ್ನೈದಾಗ ಕಾರ್ಪೆಂಟರ್ ಕೆಲಸ ಮಾಡಕ್ ಬಂದಿದ್ದೀನಿ. என்ற பேர் பெரியசாமி. நமக்கு சின்ன வாரியம். அப்பாக்கு மேலுக்கு முடியாதனால படுத்த படுக்க ஆயிட்டாரு. பொள்ளாச்சி மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். ஒரு கேரட் லோடு வண்டியிலே கோயம்பேடு மார்க்கெட் வந்துட்டேன். இங்க பக்கத்துல ஒரு கட்டிடத்துல சிமெண்ட் மூட்டை தூக்குற வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் முருகேசங்க. சொந்த ஊரு மயிலாடுதுறை பக்கம் குஞ்ச கிடாரம் தான். அப்பெல்லாம் முப்போக விளையும் எங்க ஊர்ல. இப்போ காவேரியில தண்ணி திறந்து விடுறது இல்ல. விவசாயம் ரொம்ப நலிவடைஞ்சிடுச்சு. விளைஞ்சு நின்ற நிலம் எல்லாம் விற்கிற நிலமா மாறிடுச்சு. நான் இங்க சென்னைக்கு ஓடியாந்து ஒரு கட்டட வேலை செஞ்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். बाबूराम, मेरा नाम बाबूराम है। मैं आंध्रा ओडिशा को बॉर्डर के सामने से गांव से आ रहा हूँ। हमारा परिवार में हम 12 बच्चे हैं। 8 गाय और 13 भैंस भी है। मायस तो सरकार को बीच में जो झगड़ा हो रहा है, इसमें हम गांव वाले भी ज्यादातर फंस जाते हैं। मैं एक दिन रेल पकड़ के चेन्नई भाग कर आ गया हूँ। अभी यहीं पे काम कर रहा हूँ। चेन्नई मेट्रो में काम कर रहा हूँ। वेल्डर का काम कर रहा हूँ बस। என் பேர் அசோக். திருச்சி மாவட்டம் மால்வா தான் என் ஊர். அப்போ எங்க பள்ளிக்கூடம்லாம் கூரை கோட்டாக்கள் இருக்கும். அப்போ ஓட்டு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக கொத்தனார்கள்லாம் வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு அப்படியே டீ காஃபி வாங்கி கொடுத்து வேலையை கற்றுக்கிட்டேன். அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகல. அதான் இப்போ இங்க வந்து வேலை செஞ்சுட்டு. என் பேரு முருகங்க. எனக்கு சொந்த ஊரு காஞ்சிபுரம் பக்கத்துல வில்லுவபுரம் தான் என் சொந்த ஊரு. நான் சின்ன வயசுல இருந்து செங்கல் சூளையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க வருமானம் பத்தல. எனக்கு பூசு வேலை தெரியும். அதனால சென்னையில இப்ப பூசு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய பேர் சுப்பிரமணி. திண்டுக்கல் பக்கத்துல சின்னாலப்பட்டி தான் என்னுடைய ஊர். என்னுடைய பரம்பரை நெசவு தொழில் அங்கே ரொம்ப நெசஞ்சு போச்சு. அதனால சென்னை சாலிகிராமத்துல வந்து ஒரு கட்டடத்துல கம்பி கட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் பேர் ராஜு. நான் ஆந்திராவில ஒரு கிராமம். நானு మా ఊర్లో వేరే జాతి పిడితే పెళ్లి ముసింది. அதனால మా ఊరు எல்லாம் சரி அத்த இறுகி துரத்தி விடுச்சது. வேற வழி ராகட்ட மெட்ராஸ் வச்சு ஒரு இல்லு கட்ட பண்ணிட்டா தொலையவே முடியாது. என் பேர் ராம். 5 கிராமம் கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கேன். நான் 10வது படிக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மேலும் ஒரு சில பேர் எங்க அம்மாவை தொந்தரவு பண்ணாங்க. அப்புறம் அங்க இருக்க முடியாம கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். இங்க முதல்ல கத்திப்பற பிரிட்ஜ்ல தான் கல்லோடைகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீர்க்கடலும் மலைமகள் கூட்டம் காக்கை குருவியங்கள் ஜாதி. நீர்க்கடலும் மலைமகள் கூட்டம் பார்க்கும் திசையெல்லாம் நாமது வேறில்லை. நோக்க நோக்க களியாட்டம் காக்கை குருவியங்கள் ஜாதி. நீர்க்கடலும் மலைமகள் கூட்டம் பார்க்கும் திசையெல்லாம் நாமது வேறில்லை. நோக்க நோக்க களியாட்டம் பார்க்கும் திசையெல்லாம் நாமன்று வேறில்லை. நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு கார்ப்பரேட் அரசாங்கமும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. பஸ் பாதையிலும் ரயில் பாதையிலும் தண்ணியை தேடி வர யானைய தினமும் அடிபட்டு சாகுது. அந்த யானைய மாதிரி தான் நாங்களும் ஊர் ஊரா திரியிறோம். பள்ளிக்கூடத்து தண்ணி அப்படியே சில்லு இருக்கும். மாந்தோப்புல எல்லாம் விளையாடி இருக்கும். பல மரங்கள்ல எல்லாம் நாங்களும் கல்லு விட்டுருக்கோம். இப்ப நகரத்துக்கு வந்து திக்கு தெரியாத மிருகங்கள் போல யார் யாருக்கோ வீடு கட்டிட்டு இருக்கோம். வடக்க தெற்க கிழக்க மேற்க எவனாவது ஏதாவது விட்டு வச்சிருக்கானா? நதிக்கரை நாகரிகம். ரெசார்ட். புலிய பாக்குறேன், சிங்கத்தை பாக்குறேன்னு காட்டு அழிக்க வேண்டியது. காசு பார்க்கணும். அப்புறம் சிங்கத்தை காணோம் புளிய காணும்னு கணக்கு காட்ட வேண்டியது.
விந்திய மலைத்தொடர வேதாந்தாவுக்கு எழுதி கொடுத்தாங்களே, உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்படிதான் ஒரிசா பூரா ஒழிச்சு கட்டியாச்சு. ஏங்க கோயம்புத்தூர்ல நடக்கிற கூத்தெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க. நமக்கு பாரம்பரிய மருத்துவமும் இருந்தது. அதற்கான மூலிகை எல்லாம் அந்த மலையில தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மலைக்கு வேலி போட்டாச்சு. இப்போ இல்ல, இது பழைய கடவுள் கடவுள் பேரை சொல்லி காத்து அழிச்சது இப்போ. அந்த கடவுளே காட்டு அழிச்சதுதான் அப்போ. அப்போ என்ன நடந்ததோ அதை நாங்க இப்போ நாடகமா பண்ணிருக்கோம். காண்டவ வனம், காண்டவ வனத்தகனம், காண்டவ வனத்தை அழிப்பு. அட ஏதோ ஒண்ணு கடவுள் போய் காட்ட வச்சதை நாங்க நாடகமா பண்ணிருக்கோம். இந்த நாடகத்துல நான் துரியோதனன், நான் திருதராஷ்டிரன், நான் சகுனி, நான் பீமன் மந்தபால், நான் தர்மன், நான் பிரம்மதேவன், நான் வண்ணன், நான் தான் அர்ஜுனன், நான் கிருஷ்ணன், நான் விஸ்வகர்மா, நான் பிராமணன். நான் இந்திரனாவும் வருவேன். இந்த நாடகத்துல நாங்க வெறும் கதாபாத்திரங்களா மட்டும் இல்லாம கதை சொல்லிகளாவும் வரும். நாங்க எல்லாமுமாவும் வரும். நான் இந்த நாடகத்துல நீங்களா திருதராஷ்டிரன். யார் அங்கே? மேன்மை தங்கிய மகாராஜாவுக்கு நன்மை உண்டாகட்டும். நமஸ்கரிக்கிறேன். என் தம்பி பாண்டுவின் மக்களான பாண்டவர்களை உங்கள் பெரிய தந்தை அழைக்கிறார் என்று அழைத்து வா. அப்படியே மகாராஜா. பஞ்ச பாண்டவங்க பாஞ்சாலியம். பெரியப்பா நமஸ்கரிக்கிறோம். தர்மபுத்திரா வாழ்க. என் தம்பி பாண்டுவின் மக்களான உங்களையும் சேர்த்து 106 புதல்வர்களை பெற்றேன். துரியோதனன் உங்களுக்கு தீமை வருவதையே யோசிக்கிறான். என்னமாமா கூட்டமா வந்திருக்காங்க? கிருஷ்ணன் வந்திருக்கிறானா? இல்லை பெரியப்பா. இதோ தர்மா, துரியோதனன் சகிக்க மாட்டார். நீ வணக்கம், ஒழுக்கம் முதலிய நற்குணங்களை உடையவனாதலால் உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் கிடைத்தது. இனி நீ காண்டவ பிரசத்துக்கு போவது நல்லது. ஆயுவும் புரூரவசம் நகுஷனும் கயாதியும் அந்த காண்டவ பிரசத்திலே தான் வாசம் செய்தனர். புருவம்சத்தவர் எல்லோருக்கும் அதுதான் ராஜதானியாக இருந்தது. புதன் புத்திரனாகிய புரூரவசனுடைய லோபத்தன்மையினால் ரிஷிகள் அதனை அளித்தனர். நீ காண்டவ பிரசத்தையும் அதை சேர்ந்த தேசத்தையும் விருத்தி செய். நீ அங்கே போய் ஏற்படுத்த போகிற பட்டணமானது மிகவும் விசேஷமாக இருக்கு. இதோ கிருஷ்ணன் நமஸ்கரிக்கிறேன். வா கண்ணா. தாண்டவவனம் இந்திரனின் ஆணைக்குட்பட்டதல்லவா? அவன் நண்பன் தட்சகனிடம் அதை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதற்கு தீமை உண்டாகாத வரையில் நீங்கள் இந்திரனின் கோபத்திற்கு ஆளாக போவதில்லை. நாட்டை எப்படி உண்டாக்குவது? அதை இந்திரனிடமே கேள். மேலும் எம் முன்னோர்கள் ஆண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியே பெரியப்பா. தர்மா, உன் தம்பிமாருடன் சென்று செங்கோல் செலுத்தி பெருமையோடு சென்று வருகிறேன் பெரியப்பா. சென்று வாருங்கள். அநேக ரணங்கள், அநேக ரணங்கள், கஜங்கள், அஸ்வங்கள், பதாங்கள் என்கிற 15 சேனைகளுடனே மக்களும் பின்தொடர மகா சந்தோஷத்தோடு காண்டவ பிரசத்துக்கு போகிறார். தர்மபுத்திரர், தர்மபுத்திரர், தர்மபுத்திரர். துரியோதனா, மாமா பாண்டவனுடன் செல்கின்ற அஸ்தினாபுரி ஜனங்களை கண்டு பாண்டவனுடன் யாரும் செல்லக்கூடாது என்று வரையறுவி. ஏய் யாருங்க மகாராஜா. மாமா சொன்னபடி பாரு. சரி மகாராஜா. துரியோதன மகாராஜாவின் உத்தரவுங்க. இதனால அஸ்னாபுரி சனங்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, பாண்டவர்களுடன் காண்டவ பிரஸ்தத்துக்கு யாரும் போக கூடாதுங்க.
போ. யாரது? சகுனியா பேசுவது? ஆமா. துரியோதனா, இந்திரனை போய் பார். காட்டை அழித்து நாளாக்க போகிறார்கள். கடுமையான விஷயம் உள்ள தட்சன் என்ற நாகம் காவல் காத்துக் கொண்டிருக்கும் காடு காண்டவனம். இந்திரனின் நண்பன். அவன் விஷம் பாண்டவர் மீது பரவட்டும். போ. தேவேந்திரா, தேவேந்திரா, அச்சா, நான் இப்ப துரியோதனன் தானே? அரியண்ணா, துரியோதனா, துரியோதனா. தேவேந்திரா, இந்த அடர்ந்த வனத்தில் தட்சகன் வீடு எங்கிருக்கிறது என்று அறிய முடியவில்லை. தேவேந்திரா, 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 ஆயுதங்களை எடுத்துக்கொள். தேவர்களை ஆயுதப்படுத்து. தேவேந்திரா, உன்னை புகழ்கிறேன். 1000 பாடல்கள் உள்ளவனே. தேவேந்திரா, மேலே கீழே முன்னே பின்னே பக்கங்களையும் அடிவானத்திலிருந்து அடிவானம் வரை சுற்றிலும் ஒரே நேரத்தில் பார்க்கணும் தேவனே. தேவேந்திரா, 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 ஏய் தேவேந்திரா, தேவேந்திரா! தேவேந்திரா தேவேந்திரான்னு பாண்டவர்களும் கூப்பிடுறாங்க, துரியோதனனும் கூப்பிடுறான். காண்டவனத்துல தேவேந்திரா, சாரி கரி சரி சத சத பகரி சரி சா, சாரி கரி சரி சத சத பகரி சரி சா, சரி ரிக க ப ப த த சரி கரி க த சரி சரி ச ப த ச த ச க ப த ரி ச த பகரி சரி சா. தேவேந்திரா, 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 நமஸ்கரிக்கிறேன். அர்ஜுனா, அர்ஜுனா, நகுலா, தேவேந்திரா, உன்னை புகழ்கிறேன். 1000 பாவிகள் உள்ளவனே தேவேந்திரா. பாண்டுவின் புத்திரர்களே வணக்கம். இது எம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது. தட்சகன் இதை ஆண்டு கொண்டிருக்கிறார். எப்புன்னோர்கள் இதை ராஜதானியை கொண்டு ஆட்சி செய்தார்கள். தட்சகன் இந்நேரம் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருப்பான். பழைய பகுதியை திருத்தி மீண்டும் நாடாக்கினால் போதும். மீண்டும் காடு மூடிய பழைய காண்டோபுரஸ்தம் இந்த காண்டோவனத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. தட்சகன் வாசி கக்கிய விஷத்துக்கு ஒப்பான விஷமுடையவன். தேவேந்திரா, முடியாதது ஒன்றுமில்லை. விஸ்வகர்மாவை கூப்பிடு. இதற்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயர் வைக்கிறீரே. தட்சகனுக்கும் இது சமாதானமாக இருக்கும். உலகம் உள்ளவரை உன் பெயரும் சொல்லு. இதைத்தான் பெரியவர் திருதராஷ்டிரன் சொன்னார்.
ஊரூர போய் நாங்க வீடு கட்டுவோம், ஆனா வீடல்லவா படுத்து உறங்குவோம். ஊரூர போய் நாங்க வீடு கட்டுவோம். இங்க வேலை இருக்கு, கூலி இருக்கு. உட்காருங்க, வேலை இருக்கா? இந்திரனானவர் பாண்டவர்களுக்காக எம்மை வரவழைத்து இத்தாண்டவ பிரஸ்தத்தை செம்மை செய்யும்படி கட்டளையிட்டபடியால் இன்று முதல் இக்காண்டவ பிரஸ்தம் இந்திர பிரஸ்தம் ஆயிற்று. விஸ்வகர்மா 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 இந்த நந்தினி நதிக்கரையில் சொர்க்கத்துக்கு நிகரான இந்திர பிரஸ்தம் என்ற மகா நகரத்தை நிர்மாணிக்கின்றேன். இங்கே அரண்மனை ஒன்று கட்டுவேன். அந்த அரண்மனையானது இப்பட்டணத்துக்கு அருகில் கேசர மலைகளுக்கு மத்தியில் மேலும் வருவது போல் சூரியனது தேரோடும்படியான வழியை அடைந்து பிரகாசிக்கும். ஆதி பொந்தகத்தினால் மூடப்பட்டு நவமணிகளும் இலகுகின்ற ஸ்தம்பங்களும் படிக்கட்டுகளும் 7 வித கட்டுகளோடு 3 வித மேல் மெத்தைகளும் பூமியின் கீழ் வீடுகளும் உள்ளதாய் அங்கே சபா மண்டபங்களும் திசை மயக்கம் வரும்படியான சில வீடுகளும் விளையாடுவதற்கு யோக்கியமான சில சாலைகளும் உடையதாக இருக்கும். உள்ளதுதான் நடக்கிறதுதான். காட்டை அழிச்சு நகரத்தை உண்டாக்க போறாங்க. எக்காலத்தும் பூப்பதும் காய்ப்பதும் தளிப்பதும் ஆகிய விசேஷமான வாசனையும் ருசியும் சீதளமும் பொருந்திய பலா, மாதுளை, எலுமிச்சை, நாரத்தை, கொய்யா, தென்னை, பனை, புன்னை, குறுக்கத்தி, களம்பு, மகிழம், அத்தி, அசோகு, அரசு, ஆச்சா, பச்சிலை, பாலை, கொன்றை, சந்தனம், விழா, வில்வம் முதலிய மரங்களையும் பல பூச்செடிகளையும் தாமரை கொடி படர்ந்து தெரிந்த தண்ணீர் உள்ள வாவிகளை உண்டாக்குவேன். இதுல வேலை இருக்கு, கூலி இருக்கு. இதுல வேலை இருக்கு, கூலி இருக்கு, அடுப்படிக்கு கூலி இருக்கு, கூலி இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுல வேலை இருக்கு, கூலி இருக்கு, அடுப்படிக்கு கூலி இருக்கு. எங்க ஊர்ல தாமரை குளங்கள் நிறைய இருந்தது. மாந்தோப்புலாம் விளையாடி இருக்கோம். பழ மரங்கள்ல எல்லாம் நாங்களும் கல்லு விட்டுருக்கோம். ஆச்சா மரத்துல இருந்த பலகை எங்க வீட்டுல இருந்தது. ஒன்றை மரத்தின் பூவை எங்க பாட்டி சிவன் கோயில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பாண்டவ குல திலகரான தர்மராஜர் ஜனங்களுக்கெல்லாம் நீர்வளம் உண்டாக்கும்படி ஏரிகளும் வாய்க்கால்களும் தடாகங்களும் ஏற்படுத்தி செங்கோல் செலுத்தி வருவார். ராஜ்யமானது நாளுக்கு நாள் பயிர்களாலும் பசுக்களாலும் விருத்தியடையும். காண்டவ வனம் என்னும் பெரிய காடால் சூழ்ந்தவையாய் திங்கள் மும்மாறி பொழியும். அந்நீரை தேக்கி வைத்துக் கொள்ள ஏரிகளும் தடாகங்களும் ஏற்படுத்துவேன். அவரும் சரி, அவனுடைய சந்ததிகளும் சரி, யாகங்கள் செய்வது போல சூரெடுத்து ஆழப்படுத்தி வருவார்களே. ஆகையால் இவை என்றும் செல்வங்களாக இருக்கும். இதுல வேலை இருக்கு, கூலி இருக்கு, 1000 வேலை இருக்கு, ஏராளம் கூலி இருக்கு. சரி போ. இரு காட்டுல ஏற்கனவே மரங்கள் இருக்கும்ல. ஆமா ஆமாங்க. சுந்தரராமசாமி கதை தெரியுமா? சோப்பை வெட்டி அழிச்சு பூங்கா கட்டினாங்கல்ல, அதானே? அது போலதான் இது. காட்டுல இருக்கிற மரங்க தானே இதெல்லாம். பலா, அத்தி, ஆச்சா, அசோகு, மா, தேக்கு, சந்தனம், பள்ளிக்கூடத்து தண்ணி அப்படியே சில்லுன்னு இருக்கும். பல மரங்கள்ல எல்லாம் நாங்களும் கல்லு விட்டுருக்கோம். இப்ப சிமெண்ட் சீட்டு அடியில உட்காந்துக்கிட்டு களவு படிச்சுக்கிட்டு இருக்கோம். காட்டழிச்சு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ட அப்பவே தொடங்கிட்டாங்க போல இருக்கு. நாடோடி வாழ்க்கையில நாங்க தினம் ஓடோடிதான் உழைச்சோம். பார்க்க